ஹாய் everybody. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படம் அமெரிக்காவில் அசுர வேட்டை வரலாற்று சாதனை படைச்சிருக்குங்க. வெளியான உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படம் இந்தியாவில் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அமெரிக்காவில் அசுர வேட்டை நடத்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம வரலாற்று சாதனை, அப்படி ஒரு மாபெரும் சாதனை படைச்சிருக்காரு படையப்பா. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த படங்களும் இந்திய படங்களே செய்யாத சாதனை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படத்துக்கு அமெரிக்காவில் பாருங்க, இது இணைச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நாளுக்கு இல்லைங்க, இது செகண்ட் நாளுக்கு இல்லைங்க, 2வது வாரத்துக்கு தியேட்டர் வாசல்ல நிக்கிற அந்த கிரௌட பாருங்க. 2வது வாரம், முதல் வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல். அப்படி தெறிக்க விட்டுருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படைப்பா படங்க. உலகெங்கும் அதிர்வலையை உண்டாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் இது வரைக்கும் எந்த ஒரு படமும் செய்யாத சாதனை என்னன்னா தினசரி 3 காட்சிகள் ஓட்டியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இது வரைக்கும் எந்த படமும் இந்த மாதிரி ஓட்டியது கிடையாதான். அது மட்டும் இல்லைங்க, எல்லா ரசிகர்களும் வந்து அங்க கட் அவுட் வைக்கணும், மாலையெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி என்னமோ பண்ணாங்களாம். ஆனா போலீஸ் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க கம்ப்யூட்டர் உதவி கொண்டு அங்க கட் அவுட் வச்சிருக்காங்க. எப்படி எல்லாம், அது இல்லாம தேட்டரியில தலைவரை காட்டக்குள்ள கலர் அந்த பூக்களும் சரி, கலர் பேப்பரும் சரி இறைச்சிருக்காங்க. அங்க திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்களாம். எடுத்தாலும் விடலையா, அவங்க வச்சு அடிச்சு தூள் பண்ணி தாம் தூம்னு அடிச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்களா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள். எப்படி எல்லாம் கொண்டாடி இருக்காங்க பாருங்க. அப்போவே அந்த அளவுக்கு சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க நம்ம தலைவரின் சொந்தங்கள். தியேட்டர் உரிமையாளர் பாத்தீங்கன்னாக்கா கிரௌடு நிறைய வந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் காட்சிகள்லாம் அதிகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு 2 தான் நம்ம தலைவருடைய படையப்பா 2 பிரிண்ட் தான் வந்திருக்கு. ஒன்னு கலிபோர்னியாவில், இன்னொன்னு நியூ ஜெர்சி. எல்லாம் வந்து மெயினா வந்து தேட்டருக்கு முன்னாடி அவ்வளோ குரௌடா அங்க இருக்கிற அமெரிக்கர்களே பார்த்து வியந்திருக்காங்க. என்னதான் நடக்குது, என்னதான் இந்த படத்துல இருக்குன்னு அப்படியே அவங்களும் வந்து பார்த்திருக்காங்க. இது போலதாங்க ஒரு அமெரிக்கர் வந்து அந்த படைப்பா படம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு, இவர் பேர் என்னன்னா ஒயிட்லே காக்ஸ். இவர் வந்து அமெரிக்கா பல்கலைக்கழகத்துல இருக்கிற பேராசிரியர். இவர் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, படையப்பா ஹேஸ் டு பி ஏ ரஜினி கிரேட்டஸ்ட் மூவி ஆல் டைம் அப்படின்னு போட்டு தெரிக்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து படையப்பா படத்தை 15 தடவை பார்த்திருக்காரு. அப்பவே அந்த தகவல் வந்து அது லேட்டஸ்ட், இது ரொம்ப பழைய தகவல் தான். அப்பவே 15 தடவைனா இப்ப எத்தனை தடவை பார்த்திருப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, தலைவருடைய அற்புதமான நடிப்பை பார்த்துட்டு அந்த படத்துக்கு ரிசர்ச்சே பண்ணாராம் அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்றதே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படி எல்லாம் அதிர்வலை உண்டாக்கி இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இது போல ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இன்னும் என்னென்ன படைப்பெல்லாம் தரப்போறாரு. இன்னைக்கு ஜெயலலிதா வந்து எப்படி எல்லாம் மிரட்டி இருக்காரு. இன்னும் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒரு இன்ச்சு கூட குறையிலங்க. இருக்க மெருகேத்துக்கிட்டே இருக்காரு, நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காரு. தேங்க்யூ தலைவா, உங்களுக்கு நன்றிகள் கோடி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அமெரிக்கால தான் இப்படின்னாக்கா, லண்டன்ல பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடா இல்ல லண்டனா அப்படி ஆயிடுச்சான். அங்க அவ்வளவு கிரௌடு பிச்சுக்கிட்டு போகுதான் படையப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஜாக்கி சானே பின்னுக்கு தள்ளிட்டாராம் தலைவர், நம்பர் 1 இடத்த பிடிச்சிட்டாராம். அது மாதிரி கொண்டாடி தள்ளி இருக்காங்க நம்ம தலைவரின் சொந்தங்கள். எப்படி எல்லாம் தலைவருடைய படத்தை கொண்டாடி இருக்காங்கன்னா, அப்பவே அப்படின்னா இப்ப எப்படி சொல்லவா தேவை. எது எப்படியோ நீங்க சொல்லுங்க நண்பர்களே. படையப்பா அமெரிக்காவே அதிர விட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒயிட்லே காக்ஸ் இவரு அமெரிக்கா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர். அவரு 15 தடவை பார்த்திருக்காராம் படையப்பாவை. நீங்க எத்தனை தடவை பார்த்திருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.